அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ரெசிபி. என்னென்று சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவுக்கு போய் அது என்ன ரெசிபி அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இது பீஸாலாம் கிடையாது. பீஸா மாதிரி ஸ்டைலில் இருக்கிற ஒரு பலகாரம் தான். நம்ம அவன் கிடையாது, நம்மளுக்கு முட்டை கிடையாது, சோடாமா கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த அம்மா என்ன எதுவுமே இல்லாமல் இது எப்படி செஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் ஒன்றை கொண்டே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ரெசிபிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் எழுதுங்க, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். வாழைப்பழம் ஒரு சீப்பு ஒரு 10 பழமாவது வேணும். இந்த மாதிரி கட்டிங் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது மேலே வைக்கிறதுக்கு ஸ்லேஸாக வெட்டிக்கிறோங்க. மாவு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு 200 கிராம். வெண்ணெய் எடுத்துக்கிறோங்க, எஸ்என் வெண்ணிலா, உப்பு, சீனி 60 கிராம். அப்புறம் சோளம் மாவு இல்லைன்னா கஸ்டர்ட் மாவு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாவு ஒரு 50 கிராம். அப்புறம் தண்ணி. இந்த மாதிரி கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம நைக்கணும். இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதனால் நம்ம கையிலேயே நச்சுக்கிடுவோம். சீனியை போட்டு இந்த மாதிரி நச்சிங்கன்னா கொஞ்சம் பொடிசாக வெட்டிக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக ஒரு அரை நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நெய் விட்டுரும். சரியா? நச்சுட்டு சீனியை போட்டு நச்சுட்டு அப்புறம் மாவுகளை போட வேண்டியதான். இது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம காலையில் பசியாறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராத்திரிக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் சூப்பராக இருக்கும். அதுவே ஈவினிங்காக இருந்தால் ஒரு சாயங்கால நேரத்தில் நீங்கள் செஞ்சு வச்சு இந்த மாவு செஞ்சு வைக்கலாம். ஆனால் புளிச்சிடக்கூடாது. பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு பிணைஞ்சி வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். சரியா? இது ஈவினிங்க்கும் நல்லாயிருக்கும், காலையில் பசியாறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் சீஸ் போடுறதா இருந்தால் எப்போ போடணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் போடுங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் போடுங்க. நம்ம வாழைப்பழத்தை ரொம்ப நைஸாக நைக்கலை. சரியா? உங்களுக்கே தெரியும் அதை பார்த்தா. அவ்வளோதான். சீனியும் போட்டாச்சு, வெண்ணிலா எசன்ஸ் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, வாழைப்பழம் போட்டாச்சு. இப்போ கோதுமை மாவும் கஸ்டர்ட் மாவு, அதாவது சோள மாவு இருந்தால் போடுங்க. கஸ்டர்ட் மாவு இல்லைன்னா பரவாயில்ல, சோள மாவு போடுங்க. ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று தான். அதை போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு இந்த நேரத்தில் என்ன செய்யணும், தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நம்ம எப்படி உண்ணியப்பம், இட்லி மாவு, பனியாமெலாம் செய்வோம், அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிறணும். சரியா? தண்ணி அளவு நம்ம சொல்ல முடியாது. உங்கள் மாவுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கிறோங்க. தண்ணியை ஊற்றி லைட்டாக கிண்டுங்க. இனிமேல் அவ்வளோதான். நம்ம நல்லா தண்ணியை அது தக்கன நல்லா பனியாரத்தோட பக்குவத்துக்கு ஊற்றிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியது, அடுப்பில் சட்டியை காய வச்சிடணும், சூடு பண்ணிடணும். அதில் வெண்ணெயை பட்டரை போட்டு நம்ம சுட வேண்டியது தான். அந்த சுடுறது மட்டும்தான் கொஞ்சம் பதமாக திருப்பி போடணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை. அவ்வளோதான். இதுதான் பக்குவம். சரியா? அதுக்கு மேலே உங்களோட மாவு கொஞ்சம் தண்ணி கூட இழுத்துச்சுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ சட்டியை சூடு பண்ணிவிட்டு அது வெண்ணெய் இருக்குல்ல, அதை போடுங்க. பட்டரை போடுங்க. நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடணும். இது கணக்கு பார்த்தா இது ஏறக்குறைய 2 ஸ்பூனு. சரியா? ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு வேகணும். அதில் தான் வேகும் அது. இது நம்ம மரத்தோட வாழைப்பழம். நம்ம வீட்டில் வாழை மரம்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நான் செஞ்சு சாப்பிட்டதுனால உங்களுக்கு இந்த ரெசிபி எடுத்து போடுறோமா. சரியா? வாழைப்பழத்தில் நிறைய மாதிரி ரெசிபியில் நான் போட்டிருக்கேன். பழம்பொரி போட்டிருக்கேன், வாழைப்பழ கேக்கு, வாழைப்பழ அல்வா, அப்புறம் என்ன போட்டிருக்கேன், யாவும் இல்லை. அப்படியே இப்படி ஊற்றுங்க. ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஸ்லேஸாக வெட்டி வச்சுருக்கிறோம்ல வாழைப்பழம், அதை உங்கள் விருப்பத்துக்கு இப்படி அழகாக வச்சுக்கிறோங்க. அதுதான் அந்த முக்கோணத்தில் இருக்கிறது. சரியா? இதை திருப்பி நம்ம போட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு என்ன செய்யணும், சீஸ் இருந்தால் நீங்கள் திருப்பி அது மேலே போடலாம். அப்படி சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடாக இருந்தால் சீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா பீஸாண்டே பிள்ளைகளை சாப்பிட்ருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நெருப்பை ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, மீடியம்லேயே வைங்க. சரியா? ஏன்னா லைட்டாக கருவிடும். கீழே நம்மளுக்கு கருவிட்டு அதோட டேஸ்ட்டு போயிடும். பிரட்டி போடுறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 2 இதை வச்சுக்கிட்டு பிரட்டி போடுங்க. நான் மொத்தத்தில் 3 சத்தும் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இன்னொன்று வச்சுக்கிட்டு பரட்டி போடணும். இல்லைன்னா அந்த வாழைப்பழத்தை நம்ம மேலே வச்சுருக்கிறோம்ல அது வந்து நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பிரட்டி போட்ட பிறகு அந்த வாழைப்பழம் கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஒரு பிசு தன்மை இருக்கும், அதை எடுத்து நீங்கள் அதில் வச்சிடலாம். சரியா? அப்படியே ஒட்டிக்கிடுவாங்க. மறுபடியும் இன்னும் ஒரு தடவை பிரட்டி போடணும். இந்த மாதிரி இதில் என்ன செய்யணும், மேலே என்ன செய்யணும், சீஸை துருவி விடணும். துருவி விட்டு மூடி வச்சிங்கன்னா சீஸ் அழகாக அப்படியே கரைஞ்சிருவாங்க மிதமான தீயில். அதோட எடுத்துட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சீஸ்லாம் போடலை, இவ்வளோ தான் போட்டது. சீஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, பீஸை கட்டிங் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரியே கட்டிங் பண்ணிடணும். அதை மறுபடியும் இதுவும் போட்டாச்சு, ஊற்றி வச்சுட்டு மெதுவான தீயில் வச்சுட்டு இது இந்த பலாரம் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். கட்டையில் வச்சு கட்டிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்தில் நம்மளோட கத்தி வந்து தட்டில் பட்டு தட்டு வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி முக்கோணமாக கட்டிங் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், எதுவுமே இல்லை. நம்ம வாழைப்பழம், கோதுமை மாவு, சோளம் மாவு, சீனி, உப்பு, அவ்வளோதான். முட்டை இல்லை, சோடாமா இல்லை, எதுவுமே இல்லை, அவன் இல்லை, எதுவுமே இல்லை. தட்டில் வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம கட்டையிலே எடுத்து வச்சு கட்டிங் பண்ணிட வேண்டியதான். கட்டையிலே வச்சு வெட்டினா ரொம்ப ஈஸி. ரெண்டாக வெட்டிக்கிட்டு சைடாக வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு அழகாக வந்துடும். ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் ஆற வச்சு வெட்டுங்க. எவ்வளோ மினுமினுண்டு எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புதுமையான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். கோதுமை மாவு, கஸ்டர்ட் மாவு, அப்படி இல்லைன்னா சோளம் மாவு, சீனி, உப்பு, வாழைப்பழம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 2வது தடவை திருப்பி போட்டது. இந்த மாதிரி இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், மேலே வந்து சீஸ் இருந்தால் திருவி விட்டு லைட்டாக மூடி வைங்க ஒரு 2 நிமிஷம். அதுலேயே உங்களுக்கு அந்த சூட்லேயே அழகாக இலையிரும். அப்புறம் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுங்க. எப்போவுமே சுட வெட்டிடாதீங்க, கொஞ்சம் ஆறின பிறகு வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? பாருங்கள் எவ்வளோ எம்மியான ஒரு அழகான ஒரு கலரில் நம்ம வந்து வாழைப்பழத்தை வச்சு ஒரு அருமையான ஒரு பலகாரம் செஞ்சிட்டோம். இந்த மாதிரி புதுமையான ரெசிபிகள், உங்களுக்கு மலேசியன் ரெசிபிகள், உங்களுக்கு என்ன ரெசிபிகள் வேணும் அப்படின்னு கமெண்டில் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிகளை கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Bye. See you. Bye.